அங்கே தென் தமிழ்நாட்டின் ஓரத்தில் இருந்தது ஒரு சிறிய கிராமம். வானவில் மலை கீழே அமைந்த அருளூர். அந்த கிராமம் பசுமையால் சூழப்பட்டிருந்தது. ஆனாலும் பல மாதங்களாக மழை வரவில்லை. வனமும் வயலும் வாடிக்கொண்டிருந்தது. அந்த கிராமத்தில் வாழ்ந்தது ஓர் சிறிய பூனை, நம்முடைய கதையின் நாயகி. அவளுக்கு பெயர் மீமி. எல்லோருக்கும் பிடித்த கருப்பும் வெள்ளையும் கலந்த அழகான பூனை. ஒரு நாள் மீமி வனத்தில் விளையாடிக் கொண்டிருந்த போது மலை அடிவாரத்தில் ஒரு புதையல் போல ஓரறிய பச்சை கொடி கண்டாள். அது சாதாரண கொடியல்ல, அது பழங்காலத்தில் இருந்த ஒரு மந்திர மூலிகை. தவறுதலாக அதை மென்றுவிட்டதும் ஓர் அதிசயம் நடந்தது. மீமி வானத்தில் பறக்கத் துவங்கினாள். முதல் முறையாக அவள் மேகங்களைத் தொட பறவைகளுடன் பயணம் செய்ய முடிந்தது. வானத்தின் மேலிருந்து தன் கிராமத்தை பார்த்தபோது அவளுக்கு ஒன்றே ஒரு எண்ணம்: எப்படி இந்த கிராமத்துக்கு தேவையான மழையை கொண்டு வரலாம்? அந்த எண்ணத்தோடு மீமி மேகங்களின் உலகிற்கு பறந்து சென்றாள். அங்கே இருந்த வெண்ணிற மேக கிராமத்தில் அவள் மேக ஆவிகளுடன் சந்தித்தாள். அவை தூக்கத்தில் இருந்தன. அவற்றை மெதுவாகத் தொடி பாட்டு போல மெளனமாய் கேட்டாள். மழையை பாழாக்காதே, கிராமம் காய்கிறது என்று. மீமியின் அன்பும் பாசமும் மேகங்களை உருக வைத்தது. பனிப்பொழியும் போல வெண்மையான மேகங்கள் மெதுவாக கிராமத்தின் மேலே திரண்டன. பிறகு மழை. முதலில் மெதுவாக, பிறகு வறட்சியை வெல்லும் விதமாக மழை பொழிந்தது. வயல்கள் மீண்டும் பசுமையடைந்தன. மக்கள் மகிழ்ந்தார்கள். ஆனால் யாரும் தெரிந்து கொள்ளவில்லை, இந்த மழையின் பின்னால் பறந்தது ஒரு சின்ன பூனை வானத்தில். அந்த நாள் முதல் அந்த கிராமத்தில் மழை வரும் போதெல்லாம் குழந்தைகள் வானத்தை பார்த்து கையசைக்கிறார்கள். மீமி அக்கா, திரும்பவும் பார், இதுதான் வானில் பறக்கும் பூனை, மீமியின் அற்புதமான பயணம். இதை போன்ற இன்னும் அற்புதமான கதைகள் உங்களுக்காகவே காத்திருக்கின்றன. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.